மரத்து போன மனச்சாட்சி இல்லாத மோடி அரசு இந்த தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கவில்லை மோடி அரசு என்று மோடி அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லாமல் பிரிந்து போனதன் விளைவாகத்தான் பிஜேபி சில இடங்களில் ஜெயிக்க முடிந்தது. நான் நாடாளுமன்றத்தில் இருந்த ராஜ்யசபா இருந்த 18 வருஷத்துலேயும் இந்த பிரச்சனையை எழுப்பாத நாள் கிடையாது. இப்பயும் இந்த போகிற கூட்டத்தொடரில் மீனவர்களை பற்றி தான் நான் எழுப்பினேன். இந்த அரசு, இந்திய அரசு எவ்வளவு மெத்தனமாக தமிழர்களை கிள்ளுக்கரையாக நினைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற உணர்வே இல்லாமல் மரத்து போன மனச்சாட்சி இல்லாத மோடி அரசு அவர்களோடு கூடி குலவி கொண்டாடுவதிலே சிங்கள அரசோடு அவர்கள் துணிந்து தினந்தோறும் கைது செய்கிறார்கள். அந்த படகுகளை ஏலமிடுகிறார்கள். அவர்களை சிறையிலே பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் பலமுறை பிரதம மந்திரியிடத்திலே மோடி இடத்திலே நேரடியாகவே இதை பற்றி வலியுறுத்தி சொல்லிவிட்டார். நாள்தோறும் கடிதங்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற அரசு இந்த தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கவில்லை மோடி அரசு என்று மோடி அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு சுண்டைக்காய் நாடு, ஒரு மாநில காவல்துறைக்கு கூட ஈடு கொடுக்க முடியாத ஒரு இராணுவத்தை வைத்துக் கொண்டு 7 நாடுகளின் இராணுவ உதவி கொண்டு அவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக ஒரு இனப்படுகொலையை செய்து முடித்தார்கள். இப்பொழுது தமிழக மீனவர்களையும் அவர்கள் கைது செய்வது, சிறையில் அடைப்பது, கோடிக்கணக்கிலே அபராதம் விதிப்பது என்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டிருக்கிற போது மத்திய அரசுக்கு மனச்சாட்சியும் இல்லை. தமிழர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் உதாசீனப்படுத்துகின்ற, ஓரவஞ்சகம் செய்கின்ற அநீதியை, அக்கிரமத்தை மோடி அரசு செய்து கொண்டிருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் மீண்டும் பலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் கட்சி ஒரு உடன்பாடு செய்திருந்தால் இந்த தேர்தல் முடிவே வேறு விதமாக இருந்திருக்கும். ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும், காங்கிரஸுக்கும் இடங்கள் கிடைத்திருக்கும். இந்த ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போனதன் விளைவாகத்தான் பிஜேபி இத்தனை இடங்களில் ஜெயிக்க முடிந்தது. எல்லாம் 1000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்திலே. நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் நானும் பார்க்குறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.